ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்போது இன்னത്തെ புதிய வீடியோலேக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்வாகதம். இன்னைக்கு என்ன சமையல் என்ன பண்ண போகிறேன்னா, பூசணிக்காய் மோர் தான் செய்ய போகிறோம். ஓகேங்களா? அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அப்போது ஒரு 3/4 கிலோ பூசணிக்காய் எடுத்திருக்கேன். பூசணிக்காய் கழுகி கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சுருக்காங்க. இனி இது நமக்கு ஒன்று வேக வச்சு எடுத்துக்கலாம். இனி இதிலேக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு 1.5 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு வந்து மிக்சியில் கறக்கி எடுத்துக்கணும். ஏன்னா இந்த கட்டையெல்லாம் உடச்சி எடுத்துக்கணும். அதனால ஒரு 1.5 லிட்டரு தயிர் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 6 பச்சை மிளகாய், நல்ல பெரிய சைஸாக பார்த்து ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இனி இது வந்து நமக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த தேங்காயும் பச்சை மிளகும் இது கூட சின்ன ஜீரகம் இருக்குது, அது ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பூசணிக்காய் வேகிறதுக்குள்ள நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காவை நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக கட் பண்ணி, துருவி போடலை, இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி தான் அரைக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி இதுலேக்கு நமக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு சின்ன ஜீரகம் போட்டுக்கலாம். நமக்கு இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு இதே போல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு இதை திறந்து பார்க்கணும். பூசணிக்காய் வந்து ரொம்ப வேகலாம் கிடையாது, ஒன்று தெளிச்சா போதும். நல்லா தெளிச்சாச்சு, ஓரளவுக்கு வெந்தாச்சு. நல்ல வெண்பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பூசணிக்காய் தான் வாங்கியிருக்கேன். இனி நமக்கு அரைச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டு வந்து நமக்கு ஊற்றலாம். വളരെ சிம்பிளான செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷு தான் இது. நமக்கு இனி அரைச்ச தேங்காய் வந்து இது ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி இது கூட ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா திளைக்கட்டும். அதுக்குள்ள நமக்கு அந்த தயிரை வந்து மிக்சியில வந்து கறக்கிட்டு வந்துடலாம். தேங்காய் அரைச்ச அதே ஜார்லேக்கு நமக்கு இந்த தயிரை கட் பண்ணி ஊற்றலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு நமக்கு ஒன்று கறக்கிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நமக்கு ஒன்று கறக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கறக்கி எடுத்தாச்சு பாருங்க, உடஞ்சாச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி அந்த பாக்கியில் ஆகும் நமக்கு ஒன்று கறக்கி எடுத்துடலாம். இப்போ தேங்காய் தெளிச்சாச்சு. இனி நமக்கு இதுலேக்கு அரைச்சி வச்சிருக்கின்ற இந்த தயிர் வந்து நமக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. பாக்கியில் தான் அடிச்சது ஊற்றலாம். பாக்கி அரைச்சதுமே நம்ம ஊற்றியாச்சு. அப்போது 1.5 லிட்டர் தயிர் இதில் ஊற்றிருக்கேன். இதை வந்து நமக்கு ஒன்று வரட்டும். திளைச்சி பொங்காமல் பார்த்துக்கணும். திளைச்சி பொங்கி போயிடுச்சுன்னா அப்போ அதோட சத்தெல்லாம் போயிடும். இந்த கறி வந்து ரொம்ப நமக்கு வந்து தண்ணி சேர்த்தாமலே தண்ணியாட்டவே தான் இருக்கும். அதனால என்னடா அது தண்ணியாட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. பூசணிக்காயும் ரொம்ப குளிர்ச்சி தான். பூசணிக்காய் வந்து அதுவும் நீர் சத்து அதிகமானது தான். நமக்கு வந்து வெயில் சீசனில் தான் அதிகமாக இதெல்லாம் வந்து செஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இது தெளிச்ச தயிர் வந்து புளிக்காத தயிர், நல்ல புளிச்ச மோர் தான் வேணும் இந்த மாதிரி மோர் கறி செய்யறதுக்கு.
இப்போ எங்கிட்ட மோர் இல்லாதனால தயிர் எடுத்திருக்கேன். இது வந்து 2 நாள் ஆயிட்டேன்னா புளிப்பு ஆயிடும், தானாகவே ஆட்டோமேட்டிக்காக புளிக்கும். அதனால நல்லா இருக்கும். திளைக்கட்டும். திளைச்சதுக்கப்புறம் உப்பெல்லாம் சரி பார்த்து கரெக்டாக உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்து தேவைக்கு இருந்துச்சுன்னா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இது திளைச்சாச்சு. இது நமக்கு தாளிச்சு கொட்டலாம். இந்த மாதிரி ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. நமக்கு ஆயில் ஊற்றலாம். ஆயில்ல என்ன ஆயில் ஊற்றுறதுன்னா பப்படம் காய்ச்சின ஆயில் தான் இருக்காங்க. அது சும்மா தேவையில்லாமல் களையக்கூடாது இல்லையா, அதனால பப்படம் காய்ச்சின எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். பத்தலைன்னா இனி கொஞ்சம் கூட ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சாச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு இப்போ நமக்கு வரமிளகா போட்டுக்கலாம். அது ஒரு விதம் விடுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம். மிளகோட காரம் ஏன்னா பச்சை மிளகு கம்மியாக தானே போட்டிருக்கு, அதனால இந்த மிளகோட காரமும் அதுக்கு அது நல்லா இது கொடுப்போம். கருவேப்பிலை எப்பவுமே தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ഇതിലേക്ക് ആഡ് பண்ணலாம். இப்போ നമ്മുടെ മോര് കറി ரெடி ஆயிடுச்சு. இதே போல எல்லாரும் செஞ்சு பாருங்க. பச்சை மிளகு அதிகம் போடாதனால இந்த வரமிளகோட காரமும் உள்ளே இறங்கும்போது நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இதே போல் செஞ்சு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட சேனலை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.